ஒன்று இருக்குது, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்குது, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு 1க்கு 2 மடங்காக திரும்பி வரும். ஸோ இது வந்து பூமராங் எஃபெக்ட்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து விஜய் அவர்களை திட்டுறீங்க, விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணுறீங்க, விஜய் அவர்களை பர்சனலாக அட்டாக் முதல்ல பண்ணுறீங்க ட்விட்டரில் உட்காந்துட்டு, திமுக வந்து உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் விஜய் ஃபேன்ஸ் வந்து உங்கள் மேலே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. நான் அதுக்குன்னு சொல்லிட்டு விச்சோரைஸ் பண்ணுற நியாயப்படுத்தலை. ஆனால் அதே சமயம் நீங்கள் ஏன் எப்படி பண்ணுறீங்க, அதான் என்னோட கேள்வி. ஸோ நீங்கள் இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு எதிர்வினையை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். புரிதுங்களா? இங்கே வந்து வேறு யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து இப்படி டிவிக்கு மேலே ஒரு அவதூறாக விச்சோ வாரியர்ஸ், விஜய், இதுமாதிரி பல டிவி நிர்வாகிகள் பல பேரை வந்து நீங்கள் வந்து ட்விட்டர் வந்து கண்ட மேனிக்கு நீங்கள் திட்டுறீங்க, விமர்சனம் பண்ணுறீங்க, ட்ரோல் பண்ணுறீங்க, பர்சனலாக அட்டாக் பண்ணுறீங்க போது கண்டிப்பாக உங்களுக்கும் அதுக்கான எதிர்வினை வந்து தான் ஆகும். அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதை விட்டுட்டு டிவிக்கு திட்டுறாங்க, டிவிக்கு விச்சோ திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் விஜய் அவர்கள் மேலே நீங்கள் வழக்கு கொடுத்துருக்கீங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. புரிதுங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஒழுங்காக நியாயமாக நடுநிலையோடு செயல்படுங்க. நீங்கள் இந்த கட்சியிலே இருந்துகிட்டு போங்க, அந்த கட்சியில் இருந்துட்டு போங்க, அதை பற்றி கவலையே கிடையாது. நடுநிலையாக செயல்படுங்க. டிவிக்கேல உங்களுக்கு வந்து எந்த பொறுப்புமே கொடுக்கல, உங்களை கண்டுக்கே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில போனீங்க. பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கே எம்எல்ஏ சேர்ந்துருக்கீங்க, உங்களை யாருமே ஆளாக கூட மதிக்கலை, ஒரு பொறுப்பில் கூட நீங்கள் என்ன இல்லை. டிவிக்கே கிடைச்ச மரியாதை கூட உங்களுக்கு இப்போ டிஎம்கே சுத்தமாக கிடைக்கல. இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? நான் வந்து ஆக்சுவலாக ஓப்பனாக ஃப்ராங்காகவே கேட்குறேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து நடுநிலையாக நின்று பேசுங்க. விஜயர்களை விமர்சனம் பண்ணுங்கள், தப்பு இல்லைன்னு சொல்லவே இல்லை. நடுநிலையாக பண்ணுங்கள். அவரை பர்சனலாகவோ அவர் ஃபேமிலி இருக்கிறதோ, அவர் இந்த நடிகை கூட இருக்க டைம் இருக்குது, அந்த நடிகை கூட டைம் இருக்குது, மக்களை பார்க்க டைம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறதோ இதுதான் தேவையற்ற வேலை. அது அது உங்களுக்கு அஃபிஷியல் கன்ஃபார்மாக தெரியுமா உங்களுக்கு அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு? சும்மா யாரோ பேசாங்கன்னு சொல்லி நீங்கள் எடுத்து போட்டு பேசும்போது தான் உங்களுக்கான எதிர்வினைங்கிறது 1க்கு 100 மடங்காக வருது. ஸோ அதனால் இனிமேலாச்சும் நீங்கள் வந்து திருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை பற்றி நான் பேசக்கூடாது இருந்தேன். பட் ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து டிவிக்கில் இருந்து போய் டிஎம்கே சேர்ந்துருக்கும் போது உங்களுக்கான அட்ராக்ஷன் வந்து உங்களுக்கான அந்த ஸ்பாட்லைட் வந்து கண்டிப்பாக இருக்கும், இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா விஜய்ங்கிற பேரை தொட்டு தான் எனக்கு வந்து பல பேர் வந்து பல மீடியாஸ் வந்து பல பேர் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களும் அதை விதிவிலக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இதில் தெரியுது. எப்படியாச்சும் அதிமுகவியல் மற்ற கட்சிகளை விமர்சனம் செஞ்சு போட்டால் அவங்களுக்குலாம் ஒன்றும் ஒரு வியூஸோ, ஒரு லைக்ஸோ, ஒரு கமெண்ட்ஸோ, ஒரு ரீட்வீட்ஸோ ஒன்றுமே வர போகிற கிடையாது. நீங்கள் விஜய் பற்றி போகிறனால மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ரீச். ஸோ அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க. இனிமையாச்சும் ஒழுங்காக நடந்துப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோ அந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து இந்த சேனல் வந்துகிட்டே இருக்கும். நன்றி.